ஆத்திச்சூடி உடையது விளம்பேல். ஆத்திச்சூடி என்னும் அறநூலில் 5வதாக ஔவைப்பாட்டி சொல்லும் அறிவுரை உடையது விளம்பேல். முதல் 4 அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரல்வேல், ஈவது விளக்கேல். உடையது, இப்போ உடையார் அப்படின்னா உரியவர், உரிமையாளர், செல்வர், கடவுள். தென்னிந்தியாவில் ஒரு வகுப்பினருடைய பேர். உடையார் முன் இல்லார்போர் ஏக்கருங் கற்றார், கடையரே கல்லாதவர். ஒரு ஏழை பணக்காரன் கேட்குற மாதிரி நல்லா படித்தவன்ட்டு ஒருத்தன் பணிவாக இருந்து பாடத்தை படிச்சுக்கணும், அதான் நல்லது. அப்போ தான் கற்றவன், இல்லைன்னா கற்காதான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கூட உடையவர்கிறதுக்கு ராமானுஜர் சுவாமிகள் சொல்லுவாங்க. என்ன செல்வர் கூட மாதிரி சொல்லுவாங்க. உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார், உடையது உடையரோ மற்று. ஒருத்தன் ஊக்கத்தோட, உற்சாகத்தோட, மன உறுதியோட, மன எழுச்சியோடு இருந்தால் தான் உடையவர். அப்படி இல்லைன்னா அவன்கிட்ட எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த இடத்துல உடையது விளம்பேல் அப்படின்னு நடத்தினா, தன்னிடம் உள்ள செல்வத்தையோ அறிவையோ திறமையோ பிறர் அறியும்படி தற்பெருமையாய் பேசக்கூடாது, விளம்பரம் செய்யக்கூடாது. என்ன நம்மகிட்ட இருக்குங்கிறத நம்மளே சொல்லக்கூடாது. பக்கத்தில் ஒரு கால் நம்மளை பாராட்டினா அதில் அர்த்தம் இருக்குது. நம்மளே விளம்பரம் பண்ணிக்கிறது செய்யவே கூடாது. அது வெளிப்படையாக சொன்னால் நமக்கு மரியாதை போயிடும். இல்லை என்ன தெரியுதுன்னா, அடக்கமாக இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விளம்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொல்லுதல், வெளிப்படையாக கூறுறது. ஒருத்தர் வெளிப்படையாக தன்னுடைய பெருமையை பற்றி அதிகமாக சொல்லக்கூடாது. படித்தவன் சொல்லிட்டு நான் அறிவு மிக்கவன், நான் தனக்கு தானே ஒருத்தன் சொல்லிக்கக்கூடாது. அப்படி வேந்துக்கிட்டால் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். இப்போ வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. வியவர்க்க தன்னைத்தானே வியந்துக்க வேண்டாம், நியாயமில்லாத வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்போ ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது நாலடியாரில் கூட ஒரு வார்த்தை வரும். என்ன சொல்லுவார்னா, தன்னுடைய பெருமைகளை ஒருவன் தானே வெளிப்படுத்தி தம்பட்டம் அடித்து கொள்கிறவனை மருந்தாலும் தெளிவிக்க முடியாத பைத்தியம் என்றே பிறர் எள்ளி நகையாடுவார்கள் அப்படின்னு நாலடியார் சொல்கிறது. கற்றனவும் கண் அகன்ற சாயலும் இல் பிறப்பும் பக்கத்தார் பாராட்ட பாடு எய்தும் தான் உரைப்பின் மைத்துனர் பல்கி மருந்தின் தனியாத பித்தன் என்று எல்லப்படும். அடுத்தவன் நம்மளை பாராட்டினா தான் கற்ற கல்வியும் காட்சி பிறந்த அந்த சாயலும் தனது உயர் குடிப்பிறப்பு பற்றியும் அயலார் மற்றவங்க பாராட்டினா பெருமை கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு நாமே பாராட்டிக்கிட்டா அது என்ன சொல்லுவாங்க, மருந்தால் தெரியப்படுத்த முடியாத ஒரு பைத்தியம்னு உலகம் சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ தீ வளரும், நீர் விட்டால் என்ன ஆகிடும், அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தனக்கு மதிப்பு அதிகமாக கிடைக்கும்னு நினச்சி ஒருத்தன் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டான்னா அவனுடைய மதிப்பு அதிகமாகாது, அழிஞ்சு போகும்னு குமரகுருபர் அடிகள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தன்னை வேப்பிப்பான் தற்புகழ்தல் தீச்சுடர் நன்னீர் சொரிந்து வளர்த்து அற்றால் தன்னை வியமாமை அற்றே வியப்பாவது இன்பம் நயவாமை அன்றே நலம். தன்னை பிறர் பாராட்ட வேணுங்கிறதுக்கோசரமே தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறவன் நல்லா குளிர்ந்த நீரில் நெருப்பு வளர்க்குற மாதிரி இருக்குது. நடக்காத காரியம் அது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிறரால் பெரும் சுட்டு வேண்டுவான் யாண்டும் மறவாமை நோற்பது ஒன்று உண்டு. பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாழ்ச்சி சொல்லல். மற்றவர்கள் நல்ல மதிப்பும் மரியாதையும் நடக்கணும் ஒருத்தர் நினச்சான்னா முக்கியமாக ஒன்றை ஃபாலோ பண்ணணும், ஒன்றை பின்பற்றணும். என்னென்னா, மற்றவருடைய பெருமையெல்லாம் மறைக்காமல் வெளில சொல்லணும், அவங்களுடைய குறைகளை வெளில சொல்லாமல் தவிர்க்கணும். உரையான் குலன் பெருமை, உரையான் குலன் குடிமை, ஊனம் பிறரை உரையான் பொருளோடு வாழ்வு ஆயு உரையானாய் பூவாதி வண்டு தேர்ந்து உன் குழலாய் ஈத்து உண்பான் தேவாதி தேவனா தேரு. வண்டுகள் மலர்கள்லாம் மொய்த்து உண்ணக்கூடிய கூந்தலுடைய பெண்ணே, தன்னுடைய குலத்தோட உயர்வையும் தன் குடிப்பிறப்புள்ள உயர்வையுமே பெருமையும் பாராட்டி சொல்லி கொள்ளாமல் அந்த உயர்வு பற்றி தன்னை பற்றி சொல்லாமல் இருந்து மற்றவங்களுடைய குறையை சொல்லாமல் இருந்தான்னா ஒரு மனிதன் தேவர்கள் தலைவனாக பாராட்டப்படுவான். நிறைய பாட்டு இருக்குது.
பொய்யுரையான் வையான் புறங்கூறான் யாவரையும் மெய்யுரையான் உள்ளனவும் விட்டு உரையான் எய் உரையான் கூந்தல் மயில் அன்னாய் குழைவான் விண்ணோர்க்கு வேந்தன் ஆம் இவ்வுலகம் விட்டு. மயில் தொகையை போன்ற குரலுடைய பெண்ணே பொய் சொல்லான், எவரையும் இகழான், ஒருவரை புறம்பாக பேச மாட்டான், பிறர் துன்பத்தை நீக்கிறதுக்காக உண்மையை கூட சொல்லான், தான் மாட்டு உள்ள பொருள்களையும் வெளிப்படுத்தி சொல்ல மாட்டான், நண்பர்கள் இடத்துல கூட தன்னுடைய வறுமையை சொல்ல மாட்டான், மண் உலகத்தை விட்டு போனால் கூட அவன் தேவர்களுக்கு தலைவனாக மாறுவான் அப்படின்னு அழகான பாட்டு இருக்கு. படிரும் பயனிலவும் பட்டி உரையும் வசையும் புறனும் உரையாரே என்றும் அசையாத உள்ளத்தவர். எக்காலத்திலையுமே ஒழுக்கத்திலேருந்து தவறாத மனம் உடையோர், வஞ்சனை சொல்லியும் பயனற்ற சொல்லியும் நாவடக்கமில்லா சொல்லியும் பழி சொல்லியும் புறங்குறுதியும் சொல்லாமல் இருக்கிறவன் தான் உயர்ந்தவன். அப்போ இல்லைன்னு தான் தெரியுதா உடையது விளம்பேல்னா தன்னை பற்றியே பெருமையாக அடுத்தவங்கள்ட்ட சொல்லி இல்லைன்னா அடுத்தவங்களோட குறைய பேசுகிறதெல்லாம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும்.